வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் லெமன் வர்மசல்லி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். லெமன் செமியா. சில டிப்ஸ் என்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம் இந்த ரெசிபியில். சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அனில் செமியா யூஸ் பண்ண போகிறேன், ரோஸ்டட் வர்மசல்லி யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபிக்கு. இந்த அனில் செமியாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கிறது. ஸோ நான் ரோஸ்டட் வர்மசல்லி யூஸ் பண்ணுறேன். வேர்க்கடலை, உடைச்ச உளுந்து, கடுகு, வற்றல் மிளகா, பெருங்காயம், பொடியை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், மஞ்சள் பொடி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ along with measurements நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ கார்டு above this video நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் கூட டீட்டெயில் ரெசிபி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த அனில் சேமியாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கேன். விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஜஸ்ட் ரெகுலர் வாட்டர், ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இது. இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. தண்ணியை எரித்திட வேண்டியது தான். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இருக்கிற சேமியா போயிருக்கு பாருங்கள், அது நல்லா ஊதி இருக்குது. ஸோ இப்போ தண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு குக்கரில் ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு வைக்க போகிறேன், வெயிட் போடாத. நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம், ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணணும். இதை நம்ம எப்படி இட்லி ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டீம் பண்ணணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு, பொலன்னு வந்திருக்கு இந்த சேமியா ரெடி. கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, வற்றல் மிளகா, வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட போகிறேன். For regular updates on Instagram, Facebook and Twitter like பண்ணி follow பண்ணுங்க. All the links to my social media description box below this video இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube English link கூட description box below this video post பண்ணுறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கி இருக்கு. இப்போ தான் நான் பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறது நான் சேர்க்க போகிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி கடைசியாக சேர்க்கணும். மஞ்சள் பொடியும் எலுமிச்சம்பழம் சாரும் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போ இதில் நான் சேமியா சேர்த்துருக்கேன், ஸ்டீம் பண்ண சேமியா. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த சேமியா அருமையாக வந்திருக்கு, நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. நிறைய பேர் வாட்டரியாகவே பண்ணிடுறாங்க இந்த ரெசிபி, எனக்கு அவ்வளோ பிடிக்காதது. ஸோ இந்த மாதிரி உதிரியாக நல்லா பண்ணோம்னா அந்த சேமியா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு செக் பண்ண ஒரு வாட்டி உப்பு சேர்த்துக்கினேன், ஒரு முறை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேமியாவை நீங்கள் சூடாக பரிமாறலாம், கோல்டாக கூட சாப்பிட்லாம். இன்கேஸ் இந்த சேமியா மீந்து இருக்குனாக்கா நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மறுநாள் கூட அப்படியே உதிரியாக ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரொம்பவே எக்ஸஸ் ஆயில் இல்லாத ரொம்ப ஹெல்தியான லைம் சேவை ரெடியாக இருக்குது. நான் இது பரிமாறியிருக்கேன். உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், பொலன்னு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.